இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் கட்சி இவரை பத்தி பேச ஆரம்பிச்சாங்கன்னா இவர் என்ன ஆவாருன்றத இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு அரசியல் ஞானமற்ற, ஒரு அரசியல் தார்மீக கருத்துக்கு அப்பாற்பட்ட கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய ஒரு தற்குறிகளை தான் தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் உருவாக்கி வச்சிருக்காரு. ஒரு குழந்தைய இழந்துட்டு அவங்க கதறாங்க, இவர் 20 லட்சம் ரூபாய் கொடுத்தோன்னே அவரை புனிதரா பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது அவர்களுடைய ரசிகர்கள், தொண்டர்கள் கிடையாது, ரசிகர்கள்ல பெண் ரசிகர்கள்லாம் எப்படிப்பட்டவனா எஜுகேட்டடே தவிர நாட் சிவிலைஸ்டு. அதெல்லாம் நடைமுறையான்னு பார்த்தா நடைமுறையா கிடையாது. பக்கத்து வீட்டுக்கு கார்ல போனவர்லாம் அரசியலை பத்தி பேசக்கூடாது. அவங்களுக்கு சாப்பாடு இறங்கலன்னா கூட அது காரணம் திமுகன்ற ஆளுங்க அவங்க. ஆனா 2026 தேர்தலுக்கு பிறகு இவர்கள்லாம் எந்த மூலைக்கு ஓட போறாங்கன்றது தெரியல. நீங்க பொதுவெளியில ஒரு அரசியல் கட்சி சார்ந்து பேசுனா அது ஒரு அறிவார்ந்த செய்தியாக இருக்கணும். ஏன்னா நீங்க பேசுறத இந்த நாட்டு மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. சொல்லலாமா? இல்ல அவர் மட்டும் சாட்டை ஏத்து சொல்லலாமா? எம்ஜிஆர் மாதிரி இவர் மட்டும் பலருடைய பாவனைகளை பின்பற்றலாம், இவங்க பின்பற்றக்கூடாதா? அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறவனும் ஒரு பைத்தியக்காரன் பேசுறாரு பாருங்க, அவரும் ஒரு பைத்தியக்காரன் தான் நான் சொல்லுவேன். என்ன ஆவாது, அவங்க தற்கொலை தான். விசில எலெக்ஷனுக்கு அப்புறம் திமுக ஒச்சி அனுப்ப போகுது. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு அன்பில் ஆகாஷ் அவர்கள் இணைகிறார்கள். வணக்கம். வணக்கம். திமுக தாவேகா அப்படின்னு தான் போட்டி அப்படின்னு தொடர்ந்து விஜய் அவர்கள் மேடையில் பேசிட்டு வர நிலையில இப்ப தாவேகா விஎஸ் ஜூலி அப்படின்னு ஒரு களம் மாறி இருக்கு. அதை நீங்க பாத்தீங்களா? எப்படி இருக்கு களம்? அதாவது தாவேகா விஸ் ஜூலி என்பது மாறி இருக்குன்னா அது அவங்களுடைய ஒரு அவங்க போராட்டம் பண்ண அந்த ஒரு ஃபீல்டை ஒரு கொச்சைப்படுத்துகிற விதமாக பேசுனதுனால அவங்களும் ஒரு கருத்து தெரிவித்திருக்காங்களே தவிர தாவேகா விஸ் ஜூலின்லாம் மாறலை. அப்படி மாறினாலும் அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிகப்பெரிய அடியெல்லாம் அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்களுடைய சொந்த கருத்தை அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஒரு தனிநபர் தெரிவித்த கருத்தையே இவங்க இவ்வளோ பெருசாக்குறாங்கன்னா இவங்க பேசிட்டு இருக்காங்களே திமுகன்னு. அப்போ திமுக பேசுகிற திமுக அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்கன்னா இவர் என்ன ஆவாருன்றது தெரியல. இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கே இவங்க இவ்வளோ அதிர்ந்து போறாங்கன்னா இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் கட்சி இவரை பத்தி பேச ஆரம்பிச்சாங்கன்னா இவர் என்ன ஆவாருன்றத இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப தொடர்ந்து ஜூலி அவங்களுக்கு எதிராக அவங்க இணையதளத்துல பலரும் எழுதுறாங்க, ரொம்ப ஆபாசமான கருத்தெல்லாம் போடுறாங்க. அதெல்லாம் நீங்க பாத்தீங்களா? அதெல்லாம் இன்னைக்கு நேத்து, அதாவது கொள்கை தலைவர்கள்ல 2 பெண்களை வச்சுட்டு இந்த மாதிரி பெண்களை கொச்சையா பேசுறதுலாம் அவங்களுக்கு இன்னைக்கு நேத்து இல்ல. கட்சி என்னைக்கு ஆரம்பிச்சாங்களோ அன்னில இருந்தே அவங்க இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம அதுக்கு எடுத்துக்காட்டா திருவண்ணாமலை தாவேகா மாவட்ட செயலாளர் முன்னிலையிலே தாவேகா நிர்வாகியே பேசுறாங்க. ஒரு பெண் நிர்வாகி என்னை அவங்க இவ்வளோ கொச்சையா பேசுறாங்கன்னு அந்த வார்த்தையை பயன்படுத்தி பேசும்போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்களுக்குள்ளேயே என்னன்னு சொல்றாங்க, அது ஒரு கொச்சையான வார்த்தையை வெளியே சோசியல் மீடியால சொல்ல முடியாத வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறதா அந்த பெண்மணியே அந்த மாவட்ட செயலாளர் முன்னிலையில சொல்றாங்க. முன்னிலையெல்லாம் எதிர்க்க சொல்றாங்க, நீ எல்லாம் ஒரு மாவட்ட செயலாளரா, இந்த மாதிரி ஒரு பெண்ணை நீ இந்த மாதிரி பேசுறிய சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல, இதுல மிகப்பெரிய சுவாரஸ்யம் என்னன்னா, முதல் மாநாடு விக்ரவாண்டியில போட்டாரு. அதுல மேடையில ஒரு இஸ்லாமிய பெண் ஒருத்தவங்க இருந்தாங்க.
அவங்க பார்த்தா அடுத்த மாநாட்டுல காணோம். ஒப்புக்கு சாப்பாவா நாங்களும் பெண்களுக்கு முக்கியத்துவம் தரோம். ஆமா, அது மட்டும் இல்லாம என்ன பண்றாங்கன்னா, வைஷ்ணவின்றவங்களே எல்லாருக்கும் தெரியும், அவங்க தாவேக்கால இருக்கிறவங்க அப்படியே வந்து பெரிய ஒரு இது பின்பத்தை கிரியேட் பண்ணி காட்டிட்டு அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்ற பட்சத்துல அவங்க போய் திமுகல சேர்றாங்க. அது அவர்களுடைய தனிப்பட்ட விஷயம், அவங்களுடைய விருப்பம். ஆனா இங்க இருந்து திமுகல போனவங்கள அவ்வளோ ஒரு தரக்குறைவான வார்த்தைகளால பயன்படுத்துறாங்க அதே தாவைக்காவினர். அதிமுகல இருந்து வந்த செங்கோட்டையன், வாச்சாத்தி புகழ் செங்கோட்டையன் அவ்வளோ ஒரு புனிதரா பேசுறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா நல்லவங்க இல்ல, அவங்க வந்து பண்றது தப்பு பிடிக்கல சொல்லிட்டு விலகி போனா அது வந்து அவங்களுடைய சந்ததியே வந்து தவறானவங்கன்ற மாதிரி சித்தரிக்கிற ஒரு சர்வாதிகார நிர்வாகம் தான் வந்து சர்வாதிகார நிர்வாகம்ன்றதை தவிர்த்து ஒரு அரசியல் ஞானமற்ற ஒரு அரசியல் தார்மீக கருத்துக்கு அப்பாற்பட்ட கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய ஒரு தற்குறிகளை தான் வந்து தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் உருவாக்கி வச்சிருக்காரு. விமர்சனம் பண்ணலாம், யாரும் யாரை வேண்டுமானாலும் விமர்சனம் பண்ணலாம். ஆனால் கடுமையான அதாவது வந்து கடுமையான விமர்சனம் என்பது தனி மனித தாக்குதலாக இருக்கக்கூடாது, ஆபாச தாக்குதலா இருக்கக்கூடாது, கருத்தியலா இருக்கணும், தார்மீக கருத்துக்களா இருக்கும். ஆனா இவங்க பண்றது எல்லாமே வந்து தார்மீகம்னா என்னன்னு கேட்கிற அளவுல இருக்காங்க. அரசியல் ஞானமற்ற ஒரு கொள்கையற்ற ஒரு கோட்பாடற்ற ஒரு தற்கூரித்தனமான பேச்சுக்களை தான் வந்து இவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து ஒரு ஆபாசம் தான், ஆபாச கருத்துக்கள் மட்டும்தான் இவங்களுக்கு தெரியும். ஆபாச வார்த்தைகள் மட்டும்தான் இவங்களுக்கு தெரியும். அதுவும் குறிப்பா பெண்களுக்கு எதிரான ஒரு ஆபாச வார்த்தைகள் மட்டும்தான் இவங்க வந்து தொடர்ந்து பயணித்து வராங்க. பெண்களுக்கு எதிராக இவ்வளவு ஆபாசமாக பேசுறவங்க இந்த ஜூலி விவகாரத்துல ஆபாசமான வார்த்தையை எழுதுறாங்க, பதிவு பண்றாங்க, இந்த போட்டோஸ்ல எடிட் பண்ணி போடுறாங்க இல்லையா, இவங்க கிட்டதான் அவ்வளவு பெண்கள் வந்து கூட்டம் கூட்டமா, அதுதான் அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. பாதுகாப்பு இல்ல, அதுதான் வந்து நம்ம கரூர்லயே பார்த்தோம்ல, ஒரு குழந்தைய இழந்துட்டு அவங்க கதறாங்க, இவர் 20 லட்சம் ரூபாய் கொடுத்தோன்னே அவரை புனிதரா பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது அவர்களுடைய ரசிகர்கள், தொண்டர்கள் கிடையாது, ரசிகர்கள்ல பெண் ரசிகர்கள்லாம் எப்படிப்பட்டவனா எஜுகேட்டடை தவிர நாட் சிவிலைஸ்டு. எங்க தெளிவா ஒரு அம்மா சொல்லுது, புருஷனை விட எனக்கு விஜய் அது தெளிவா, அது தெளிவா, அது தெளிவா. அதாவது வந்து எனக்கு வந்து புருஷனை கூட அவ்வளவு பிடிக்காது, எனக்கு விஜய பிடிக்கும்ன்றாங்க. அதை தாண்டி வந்து என்னுடைய பொண்ணை வந்து ஐசியூல வச்சுட்டு விஜய் வந்து பாக்குறான்றாங்க. ஏன் ரீசெண்டா ஒருத்தவங்க பேசினாங்க பாருங்க, இந்த மாதிரி வந்து எனக்கு பிராக்டிகல் எக்ஸாம் முக்கியம் கிடையாது, விஜய் தான் முக்கியம்னு. விஜய் வந்து பேசிட்டு எழுதி கொடுத்ததை பேசிட்டு ஸ்கிரிப்ட் படி அழுதுட்டு அப்படியே அவர் பழைய ஒரு கிளம்பி போயிடுவாரு. நீங்க திரும்பி வீட்டுக்கு போனீங்கன்னா நீங்க தான் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட அடி உட்கார்ந்து இருப்பீங்க. நான் முதல்வன் அப்படின்றீங்க, பள்ளி கல்விக்குள்ள பல திட்டங்களை கொண்டு வரீங்க, திமுக மாணவர்கள்கிட்ட போய் சேரணும்னு மடிக்கணினி எல்லாம் கொடுக்குறீங்க. ஆனா அவங்க அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு எனக்கு விஜயனா தான் வேணும்னு வர. அதுதான் சொல்றேனே, அவர்கள் எல்லாமே வந்து அரசியல் நெறிமுறைப்படுத்தவில்லை. அவங்க எல்லாருமே வந்து இன்னமும் ரசிக மோகத்துல தான் இருக்காங்க. இதே விஜய் அரசியல்ல தோற்ற பிறகு மீண்டும் நடிக்க சென்றால் இவங்க மீண்டும் ரசிகர்களாக திரும்பி விஜய் பின்னாடி தான் ஓடுவாங்க. ஏன்னா அவங்க அந்த ஒரு பின்பத்துல கட்டமைக்கப்பட்டுட்டாங்க, புரியுதுங்களா? அதை வந்து யார் தெளிவுபடுத்தணும்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தான் தெளிவுபடுத்தணும். இப்ப எப்படி அஜித் எப்படி வந்து விஜய்ன்றீங்க, கடந்த நேர்காணல்ல நம்ம இதுல நீங்களே தற்கூரி விஜய், அதுதான் ஒரு தார்மீக கருத்து தான், ஒரு தார்மீக கருத்து தான். ஏதாவது பலமா வெளியே அப்படிலாம் எனக்குலாம் ஏங்க, நான் இருக்கிறது திமுகங்க, எந்த ஒரு கொம்பனுக்கும் அஞ்சாத இயக்கத்துல நான் இருக்கேன். எவ்வளவு பெரிய கொம்பாதி கொம்பனெல்லாம் பார்த்துட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிற ஒரு திமுக கட்சியை சார்ந்தவன் நானு. எனக்குலாம் அந்த மாதிரிலாம் வெளியே என்ன தொட்டு கூட பார்க்க முடியாது எவனும். ஏனென்றால் எங்களுக்கு பின்னாடி எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் இருக்காரு, அவர் பேரை சொன்னாலே ஓடுறவனுங்க பல பேர் இருக்காங்க. அதான் சொல்றாரு புஷ்யானந்த் கூட, உங்களை யாராவது தொட்டா நாங்க வருவோம் அப்படின்ற. நாங்க வந்ததை பார்த்தோமே, வந்ததை நம்ம பார்க்கல, ஓடுனதை தான் நம்ம பார்த்தோம் கரூர் விவகாரத்துல. சரிங்களா? அவங்க வாய் பேச்சுக்கு அவங்க என்ன வேணா சொல்லுவாங்க, அதெல்லாம் நடைமுறையான்னு பார்த்தா நடைமுறையா கிடையாது. பக்கத்து வீட்டுக்கு கார்ல போனவரெல்லாம் வந்து அரசியலை பத்தி பேசக்கூடாது, புரியுதுங்களா? அப்படி தலைவராக கொண்டவர்களே வந்து அவங்களாம் பேசக்கூடாது, களத்துக்கு வாங்க. அதாவது இந்த உலகத்திலேயே மழை வந்த போது மழை வந்தவங்க வீட்டுல தான் போய் நிவாரணத்தை கொடுத்து நம்ம உலக வரலாற்றுல பார்த்திருப்போம், எல்லா இடத்துலயும் பார்த்திருப்போம். ஆனா தண்ணி வந்தவங்க எல்லாரும் என் வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு நிவாரணம் தரேன், வீட்டுக்கு வந்து நிவாரணம் வாங்கின்னு சொன்னவர் தான் அவரு, புரியுதுங்களா? அப்படி இருக்கும் போது வந்து அவரெல்லாம் வந்து என்ன மிரட்டுறாருன்னா அதுக்கு வந்து அவ்வளோ ஒரு தரந்தாழ்ந்தவன் கிடையாது, நான் அவ்வளோ ஒரு பயந்தவங்க கிடையாது. நான் இருக்கிறது திமுக, புரியுதுங்களா? யாருக்கும் வந்து நாங்க பயப்பட மாட்டோம். திமுகவா
அப்படி சொல்ல முடியாதுங்க. அவங்க வந்து அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அதாவது அவங்கள பொறுத்தவரைக்கும் என்ன தெரியுமா, அவங்களுக்கு சாப்பாடு இறங்கலைன்னா கூட அதுக்கு காரணம் திமுகன்ற ஆளுங்க அவங்க. தாவேகாவினர் அவங்களுக்கான அஜெண்டா என்னன்னா, எது நடந்தாலும் திமுக. சென்சார் போர்டுன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்குதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதுக்கும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து திமுக தான் காரணம்னு சொன்னாங்க. தலைவர் வெளிப்படையா சொல்றாரு, மறைமுக கூட்டணி திமுக. யார் மறைமுக கூட்டணி? திமுக. சரி, திமுக விமர்சிக்கிறாங்கல்ல, ஒன்றிய அரசு தைரியம் திராணி இருந்தா விமர்சிக்க வேண்டியதுதானே? நான் கேக்குறேன், எதுக்கு பயந்துகிட்டு வந்து யாரோ அந்த யாரோ யாருன்றதை சொல்லிட்டு போக வேண்டியதானே? இத்தனைக்கும் அவர் ஒரு படித்த ஒரு அறிவாளின்னு கூட சொல்லலாம். அறிவாளியை தவிர புத்திசாலி கிடையாது அவங்க, புரியுதுங்களா? யாரு? நம்ம நிர்மல்குமார் அவர்கள், புரியுதுங்களா? யாரோன்னு சொல்ற இடத்துல ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டு போற திராணி துப்பு இல்லாதவங்க நீங்க வந்து எங்களை பத்தி எப்படி பேசலாம்? அது இல்லாம வந்து இன்னொன்னு கூட நான் சொல்லணும்னு நினைச்சேன். என்னன்னா வந்து இப்போ ரீசெண்டா ஒரு செய்தி ஒன்று பார்த்தோம். என்னன்னா வந்து ஒரு அம்மா சொல்றாங்க, திமுக செஞ்சது எதுவுமே நான் பயன்பெறல சொல்லிட்டு. அந்த அம்மாவுக்கு நான் சொல்றது என்னன்னா, நீ மைக்க பிடிச்சி பேசுறனா அதுக்கு காரணம் கூட திமுக தான். நீ 6 மணிக்கு மேல வீட்டுக்குள்ளார போகாம வெளியே சுதந்திரமா நடமாறனா அதுக்கு காரணமும் திமுக தான். அப்படி இருக்கும்போது அவர்களுடைய தொண்டர்கள் இல்ல ரசிகர்களை எல்லாம் அவர் எப்படி மாற்றி வச்சிருக்காருன்னா, எது நடந்தாலும் திமுக. மழை வந்தா திமுக சொல்லு, மழை வரலையா திமுக சொல்லு, எல்லாத்துக்கும் திமுக. ஆனா 2026 தேர்தலுக்கு பிறகு இவர்கள்லாம் எந்த மூலைக்கு ஓட போறாங்கன்றது தெரியல. இப்ப ஜூலியே வந்து ஜூலியோட அந்த இணையதள பக்கங்கள்ல கீழே போய் எழுதுறாங்க இல்லையா தாவேக்கா, அதெல்லாம் ஃபேக் ஐடி, அது திமுக காரங்க தான் அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதாவது வந்து மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கிறவங்க வந்து அப்படி பேச மாட்டாங்க. ஃபேக் ஐடிக்கு வாய்ப்பு இல்லையா? ஃபேக் ஐடிக்கு வந்து வாய்ப்பு எழுதலாம். அதாவது தாவேக்காவுக்கு கெட்ட பேர், எங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இல்லையே. ஏன்னா ஜூலின்றவங்க வந்து திமுக ஆதரவா பேசல, புரியுதுல? திமுகவுக்கு எதிராகவும் பேசல. அவங்க பேசுறது விஜய்க்கு எதிர்ப்பா பேசலங்க. விஜய்க்கு எதிர்ப்பா பேச ஆதியில இருந்து விஜய்க்கு எதிர்ப்பா பேசினா அது எதிர்ப்பு. அவரு பேசினத அவங்க பேசினதுல எல்லாத்தையும் ஜூலி அவர்கள் பேசியிருந்தாதான் அது வந்து விஜய்க்கு எதிராக. அவங்க எதை பத்தி பேசுறாங்க, அவங்க சார்ந்த ஃபீல்டு, அவங்க ஜல்லிக்கட்டுக்காக போராடி இருக்காங்க, புரியுதுங்களா? இவர் வந்து அந்த ஜல்லிக்கட்டு மாடுகள் வந்து கொச்சைப்படுத்துற விதமா, அப்போ ஒரு புல்லுக்கட்டை வந்து காட்டினா மயங்கி போற மாடுகளா நம்மளோட மாடுகள், பாட்டெல்லாம் பாடி அது சினிமாங்க. அது சினிமா. அவர் சினிமால இருந்து வந்தா சினிமால சர்க்கார்ல பேசினார்ல, யாரும் எதுவும் கேள்வி கேட்கல. ஆனா களத்துல நின்று பேசுறாருல, ஒரு மேடை போட்டு ஒரு கூட்டத்தை கூட்டி பேசுறாருல, அப்ப கேள்வி கேட்கதான் செய்வாங்க. அதாவது அதுல வந்து விஜய் வந்து பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இவங்க வந்து அதுல பல்வேறு கருத்துக்களையும் பேசல, அவர் சொன்ன பல்வேறு கருத்துக்களை பேசல. இவங்க குறிப்பிட்டு பேசினா அந்த ஜல்லிக்கட்டை பத்தி பேசுறாங்க. ஏன்னா ஜல்லிக்கட்டுன்றது இவங்க அதுக்காக போராடி இருக்காங்க, களத்துல நின்று இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் வந்து உயிரை கொடுத்து தங்களுடைய குடும்பத்துல ஒருத்தரா அந்த மாடை வளர்த்து அந்த மாடுக்கு அவ்வளவு பழக்கி அந்த மாடை அடக்குற வீரன் வந்து எவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டு பிராக்டிஸ்லாம் எடுத்து வரா. ஆனா இவர் வந்து இதே மாதிரி, ஏன்னா இவர்களுடைய தொண்டர்கள் ஒரு தற்கூறின்றது எல்லாருக்கும் தெரியும். இவர் சொன்னார், அண்ணன் சொல்லிட்டு நானும் ஜல்லிக்கட்டுல மாடு பிடிக்க போறேன், நானும் வந்து அண்ணன் சொல்ற மாதிரி பேக்கெட்ல இருந்து புல் எடுத்து கொடுக்குறேன் சொல்லிட்டு மாடு அடக்கும் போது புல் எடுத்து கொடுத்தா அந்த களத்துல என்ன ஆகும்? இல்ல அந்த வீரன் தான் என்ன ஆகும்? விபத்து ஏற்படும். அதுக்கு எதிராக தான் அவங்க பேசியிருக்காங்க. அதாவது சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்பது நீ வந்து உங்க வீட்டு உள்ளார பேசிங்கன்னா அது எந்த பிரச்சனையும் கிடையாது. அது உங்களுடைய சொந்த கருத்தை என்னவோ நீங்க பேசிருப்பீங்க. நீங்க பொதுவெளியில ஒரு அரசியல் கட்சி சார்ந்து பேசினா அது ஒரு அறிவார்ந்த செய்தியாக இருக்கணும். ஏன்னா நீங்க பேசுறத இந்த நாட்டு மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப இல்ல நான் இன்னும் தெளிவா கேட்கிறேன். ஜல்லிக்கட்டு சம்பந்தமா வீடியோ போடுறீங்க நீங்க, ஜூலி அவங்க போடுறாங்க, போட்ட பிறகு தொடர்ந்து அவங்களுக்கு எதிராக இணையதளத்துல வந்து எழுதுறாங்க. இப்ப அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, அது தாவேக்கா கிடையாது திமுக தான் ஃபேக் ஐடில எழுதுறாங்க, ஜூலியை வந்து உசுப்பேத்தி விடுறாங்க. யார் அந்த மாதிரி சொல்றா? அவங்க தரப்புல சொல்றாங்க. யார் தரப்புல? தாவேக்கா தரப்புல. அது இல்லாம வந்து ஃபேக் ஐடி திமுக காரங்க தாவேக்காவோட அந்த போஸ்டர் வச்சுட்டு அவங்க எழுதுறாங்க அப்படின்றாங்க. பிறகு ஜூலி பதில் கொடுக்குறப்ப மறுபடியும் அவங்க சொல்றாங்க, அதே விஜயுடைய பாவனையில பேசுறாங்க, என் வீடு இங்கதான் இருக்கு, நான் தனியா தான். ஆமா, அவர் சொன்னது என்ன சொல்றாங்க? அது தப்பு இல்லையா? அப்படி இரிட்டேட்டிங் பண்ணலாமா ஒரு தலைவரை? ஏங்க இரிட்டேட்டிங் பண்றது இல்ல, அது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அதுக்கும் திமுக அவரு மால்டேஷன் அப்படியே சொல்றாங்க. அவர் மட்டும் சொல்லலாமா அங்கிள்? சொல்லலாமா? இல்ல அவர் மட்டும் வந்து சாட்டை ஏத்து சொல்லலாமா? எம்ஜிஆர் மாதிரி இவர் மட்டும் பலருடைய பாவனைகளை பின்பற்றலாம், இவங்க பின்பற்ற கூடாதா? கரெக்டா இல்லையா நான் சொல்றது? கேக்குறாங்க அப்ப ஊபி அப்படின்றாங்க. அவங்க எல்லாரையும் தாங்க சொல்லுவாங்க. அவங்க வந்து பிரதமர் மோடியை கூட ஊப்பின்னு சொல்ற ஆளுங்க தான் அவங்க,
புரியுதுங்களா? அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்கு என்ன சம்மந்தம்னு கேட்கும் போதே தெரிஞ்சிச்சு அவருடைய அரசியல் அறிவு எப்படின்னு. அப்படின்னும் அவர் வந்து பிரதமர் அமித்ஷா கூட அவர் ஊப்பின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அடுத்த மீட்டிங்ல கூட அமித்ஷா வந்து அவர் ஊப்பின்னு சொல்லுவாரு. அதை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறவனும் ஒரு பைத்தக்காரன் பேசுறாரு பாருங்க, அவரும் ஒரு பைத்தக்காரன் தான் நான் சொல்லுவேன். இப்ப அந்த நிறைவான கேள்வி, அரசியல் களத்துல எவ்வளவும் பிரச்சனை இருக்கு, தொடர்ந்து திமுகவுக்கு எதிராக பேசியிருக்காரு விஜய் அப்படின்றத நீங்க பதிவு பண்ணிட்டே இருக்கும், நம்மளும் பார்க்குறோம். இவ்வளவு களம் சூடா இருக்க நேரத்துல தாவேக்கான்ற அந்த பெரிய வண்டி ஜூலி வீட்டு வாசல்ல போய் நின்றுட்டு இருக்கு. இது எப்படி அவங்க பேலன்ஸ் பண்ண போறாங்க? அவங்க வந்து ஜூலி வீட்டு வாசல்ல மட்டும் நிக்கல, அவங்க வந்து பல பேருடைய வீட்டு வாசல்களை தாண்டி இங்க வந்திருக்காங்க. இதுக்கு மேற்பட்டும் பல பேர் வீட்டு வாசலுக்கு போவாங்க. புரியுதுங்களா? இவங்க போற ரூட்ல ஜூலியனுடைய வீடும் ஒரு அங்கம் தான் நான் சொல்லுவேனே தவிர, ஜூலி தான் ஒரு அங்கம், ஜூலி தான் ஒரு பெரிய இது இல்லை. அவங்கள பத்தி பேசாதவங்க யாருங்க இருக்கா? எல்லாருமே தான் பேசுறாங்க. நீங்க வந்து இளைஞர்களை வந்து ஒரு நெறிப்படுத்தி இல்ல வந்து ஒரு அரசியல் மயப்படுத்தி பேசினா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது உங்களுக்கு. புரியுதுங்களா? அது அரசியல் கட்சிக்குள்ளார வந்துருமே தவிர இந்த மாதிரி அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்களும் சமூக ஆர்வலரும் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க வந்து உங்களுடைய கருத்துன்னு சொல்லிட்டு நீங்க வந்து அவங்க ஃபீல்டுக்கு எதிரான ஒரு நியாயமற்ற ஒரு அரசியல் அறிவு அல்லாத ஒரு கருத்துக்களை பேசினா எல்லாரும் கேள்வி கேட்க தான் செய்வாங்க. புரியுதுங்களா? அப்படி வந்து அந்த வாகனம் என்பது போற வழியில ஜூலி வீட்டு வாசல்ல நிக்கிதே தவிர, அது போற வழி எதுனா முட்டு சந்து லாஸ்ட்ல போய் முட்டிக்கு போற வண்டி. அதனால ஒவ்வொருத்தர் வீட்லயே நின்று போதே தவிர அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் எல்லாம் கிடையாது. சொல்லுங்க அன்பில் ஆகாஷ், இப்ப இந்த போர்ல தாவேகா விஜய் ரசிகர்கள் வெல்வார்களா, ஜூலி வெல்லுவாங்களா? அதாவது வந்து ஒரு உண்மையை பேசணும்னா தாவேகாவினர் வந்து சிவிலைஸ்டா இருந்தா கண்டிப்பா ஜூலி தான் ஜெயிப்பாங்க. ரொம்ப கடுமையான வார்த்தையா இருக்கு அது. ஆமா, அவங்களாம் சிவிலைஸ்டு கிடையாது, எஜுகேட்டடே தவிர நாட் சிவிலைஸ்டு. புரியல? அது ஊரறிஞ்ச விஷயம். ஏன்னா இதை வந்து நான் சொல்லல, வாழ்றாங்க, நம்ம பக்கத்து வீட்டுல இருக்காங்க, நம்ம அண்ணன் தம்பியா இருக்காங்க. ஆனா நம்ம பண்ற மாதிரி பண்ணலையே. நம்ம பண்ற மாதிரி பண்ணலன்னா ஒரு அரசியல்னு ஒண்ணு வந்தா அரசியல்ல தார்மீகமற்ற செயல்கள் பல ஈடுபடுறாங்கல்ல, அது எப்படி உங்க கட்சியில இருந்து வெளியே போன பெண்ணை பத்தி நீங்க அவ்வளவு அசிங்கமா பேசுவீங்க, இதே வேற கட்சியில இருந்து உங்க கட்சி வந்த ஆணை பத்தி நீங்க புகழ்வீங்களா? இது எந்த விதத்துல நியாயம்? புரியுதுங்களா? ஒரு என்ன சொல்றது, இது வரைக்கும் தமிழ்நாடு அரசியல் காணாத ஒரு கொச்சையான செயல்களை எல்லாம் இவர்கள் வந்த பிறகு தமிழ்நாடு அரசியல் கண்டு கொண்டு இருக்கிறது. ஒரு NDTV காருக்கு வந்து தலையில துண்டு போடுறது, புரியுதுங்களா? அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து தற்கொலைத்தனமா தானே. அப்போ அவங்களாம் நாட் சிவிலைஸ்டு தானே. ஒரு தார்மீக அரசியல் கட்சியை சார்ந்தவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. கருத்து தெரிவிக்கிறா மைக்கை பிடிச்சி பேசி கருத்தை தெரிவிச்சுட்டு போவாங்க. அதை விட்டு துண்டு போடுறது, ஊனு கத்துறது, சம்மந்தமே இல்லாம கத்துறது. நீ கத்துறதுனா வந்து தாவேக்கான்னு கத்துனா கூட எந்த பிரச்சனையும் கிடையாது. அது உங்க கட்சி பேரை நீ சொல்றேன்னு எடுத்து போலாம். சம்பந்தமே இல்லாம ஆவுன்னு கத்திட்டு போற, விசில் அடிக்கிறது, அதுவும் ஒரு பெரிய ஒரு சிரிப்பு. என்ன தெரியுமா? தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுல ஒரு குறிப்பிடத்தக்க இடத்தை பிடித்தவர் வாச்சாத்தி புகழ் செங்கோட்டையன் அவர்கள். அவர் வந்து விசில் அடிக்காதீங்க, குறிப்பிட்ட நபர்கிட்டதெல்லாம் விசில் அடிக்காதீங்க, ஓட்டு விழாது சொல்லிட்டு தெளிவா சொல்லிட்டு போறாரு. ஆனா அதே மேடையில அவங்க கட்சி சார்ந்தவர் என்ன சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நீங்க எல்லா இடத்துலயும் விசில் அடிங்கன்றாங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு தற்குறிதனமாக தானே இருக்கு. ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கத்துல போய் ஒயின்னு விசில் அடிச்சிருந்தா என்ன ஆகும்? ஜூலி வீட்டு வாசல் விசில் அடிச்சா என்ன ஆகும்? என்ன ஆகாது. அவங்க வந்து தற்குறிதான். விசில வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் திமுக ஒடிச்சு அனுப்ப போகுது. ஒண்ணு உடைச்சு அனுப்போம், இல்ல உள்ளகிற மணியை கழட்டி அனுப்புவோம். வெறும்னே ஊதின்னு போங்கடா, மடக்கு ஊதிங்களான்னு சொல்லிட்டு. சரிங்களா? நன்றி, வணக்கம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.